இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பாஜக கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை ஓகேவா இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் மொத்தம் 27 சீட்டில் 27 நபர்களுடைய பெயர்களும் வெளிவந்திருக்கு. இதில் ஏற்கனவே இருந்த 4 எம்எல்ஏக்களில் இப்போ 3 எம்எல்ஏக்களுக்கு திரும்பவும் சீட்டு கிடச்சிருக்கு. யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வானதி சீனிவாசன் அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், எம்ஆர் காந்தி அவர்கள். மொடக்குறிச்சியில் சரஸ்வதிக்கு இல்லாமல் கிருத்திகா சிவகுமார் அப்படின்ற ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை அவர்கள் லிஸ்ட்டில் இல்லைனா கூட அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு, நான் பிரச்சாரம் பண்ணுறதா தான் ஐடியாவில் இருக்கேன், நான் எல்லாத்துக்கும் களத்தில் இறங்கி நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன தொகுதி அப்படின்றத நம்ம இப்போ லிஸ்ட்டில் நம்ம பார்த்துடலாம். ஆவடியில் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜசிம்ஹா மகேந்திரா அப்படின்றவர், அதாவது அஸ்வின் குமார் அப்படின்றவர் கொடுக்கப்பட்டிருக்கு. சாமுநாசர் அவர்கள், அதாவது நம்ம அமைச்சரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட்டாக பார்க்கப்படுது. அடுத்ததான் மயிலாப்பூர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அதாவது முன்னாள் கவர்னர், அது இல்லாமல் எம்பி போஸ்ட்லையுமே கண்டெஸ்ட் பண்ணாங்க நம்ம சென்னையில். இப்போ மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. தள்ளி அப்படின்ற இடத்துல நாகேஷ்குமார் அவர்களும், திருவண்ணாமலையில் ஏழுமலை அவர்களும், ராசிபுரம் அதில் எஸ்சி தொகுதி அறிவிக்கப்பட்டிருக்கு, அதில் பிரேம்குமார் அவர்களும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. மொடக்குறிச்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி சரஸ்வதி அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க, அவைகளுக்கு பதிலாக இப்போ கிருத்திகா சிவகுமார் அப்படின்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. உதகமண்டலம் போஜராஜன் அப்படின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவினாசி அதாவது தனித்தொகுதி, அதில் எல் முருகன் அவர்கள், அதாவது நம்ம இணை அமைச்சராக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இணை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. இங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருப்பூர் சவுத்தில் தங்கராஜ் அவர்களுக்கும், கோயம்புத்தூர் நார்த் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. திருவாரூரில் கோபி சந்துரு அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூரில் எம் முருகானந்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கந்தர்போட்டை தனி தொகுதி எஸ்சி தொகுதி உதயகுமாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டையில் என் ராமச்சந்திரன் அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அறந்தாங்கில கவிதா ஸ்ரீகாந்த் அப்படின்றவங்களுக்கு பெண் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பத்தூர்ல கேசி திருமாறன் அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மானாமதுரை பாலகணபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மதுரை சவுத்தில் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதாவது நம்ம ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இவருமே எம்பிபி சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணாரு. இப்போ மதுரை சவுத்தில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்தது சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதாவது மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் சாத்தூர் தொகுதியில் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு, நான் சாத்தூரில் தான் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரத்தில் ஜிபிஎஸ் கே நகேந்திரன் அப்படின்றவர், திருச்செந்தூரில் கேஆர்எம் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர், ராதாபுரத்தில் எஸ்பி பாலகிருஷ்ணன் அப்படின்றவருக்கும், நாகர்கோயிலில் எம்ஆர் காந்தி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. குளச்சல்ல டி சிவகுமார் என்றவருக்கும், பத்மநாபபுரம் அதில் பி ரமேஷ் அவர்களுக்கும், விலவங்கோடில் விஜயதாரணி அவர்கள், அதாவது காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு நம்ம பாஜகவில் இணைஞ்ச விஜயதாரணி அவர்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. வசுந்தேவநல்லூர் அதாவது எஸ்சி தொகுதியாக இருக்கக்கூடியவருக்கு ஐயாசாமி அப்படின்றவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி பல கேண்டிடேட்ஸ் புது முகங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாஜக களத்தில் இறங்கி தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, டபுள் டிஜிட்லாம் நிச்சயமாக வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வருது. ஸோ அதனால் இளைய பாரதம் சார்பாக எல்லா கேண்டிடேட்டுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.